வணக்கம் நண்பா, இது நம்ம பிக்வைட் சேனல். நான் உங்கள் எம்எஸ். இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி சப்ளிமெண்டரி எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் ஆட் பண்ண முடியலை. நான் நேற்று வரைக்கும் ஆட் பண்ண முடியல. இன்னிலேருந்து ஆட் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ப்ரோ நான் தெரியாமல் ரிமூவ் பண்ணிட்டேன், எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது? ப்ரோ நான் ஆட் பண்ணாமல் பேமெண்ட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? ப்ரோ நான் எப்படி இதை பேமெண்ட் பண்ணுறது? அதை பற்றி நிறைய பேர் கீழே கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா அரியர் பேப்பரை ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ப்ரீவியஸ் செமஸ்டரில் உங்களுக்கு என்னென்ன அரியர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் நம்பருக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா லோகின் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐக்கான் வந்திருக்கும், செக் டு எனேபிள் ஆட் பேப்பர் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும். நான் கீழே என்கிட்ட கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்ன சொன்னேன்னா, 1 நாள் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், சர்வர் சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. யூனிவர்சிட்டியில் அப்படி தான் பண்ணுவாங்க, வழக்கமாக நடக்கிறது தான். நான் நிறைய பல பேர் தெரியாமல் எல்லா இதுக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், என்கிட்ட கேட்ட எல்லாருக்குமே 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்க, வெயிட் பண்ணவங்க பிரச்சனை இல்லை. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்க பாருங்கள், நான் எப்படி நம்ம அதை ஆட் பண்ணுறது, ப்ரீவியஸ் செமஸ்டரோட அரியர் எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம் நீங்கள் எழுத விரும்புகிறீங்களோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆட் பேப்பர் அப்படின்னு இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால், செகண்ட் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணால் ரிமூவ் அரியர் பேப்பர்ன்றோம். உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆட் பேப்பர் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பார்த்தீங்கன்னா தியரி, ப்ராக்டிக்கல், ப்ராஜெக்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன பேப்பருக்கு நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த எக்ஸாமில், அதாவது முந்தின எக்ஸாமில் ஆட் பண்ணாமல் விட்ட பேப்பர், சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக எடுக்காத பேப்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். பட் எந்த பேப்பரை ஆட் பண்ணலான்னு சொன்னால் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், பட் வரல. நீங்கள் என்ன பேப்பர் விட்டுருக்கோ அந்த பேப்பரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் சப்ஜெக்ட் நேமு, எந்த சப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். சப்ஜெக்ட் நேமு, கோடு எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் சிஸ்டம் எடுத்துக்கும், இல்லைன்னா சிஸ்டம் அதை எடுத்துக்காது. கீழே நோட்ஸ் என்ன தந்திருக்காங்கன்னு பாருங்கள். திஸ் ஆட் பேப்பர் ஆப்ஷன் வில் பி அவைலபிள் ஃபார் ஒன்லி ஒன் டைம் ஒன்லி. ப்ளீஸ் ஆட் த அடிஷ்னல் பேப்பர் யூ ஹாவ் டு அப்பியர் பிஃபோர் யூ கிளிக் த சேவ் பட்டன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் ஆட் பண்ண முடியும். திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஏதோ வந்தேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. உங்கள் காலேஜில் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு என்னென்ன அரியர் இருக்குது, இந்த அரியர் இருக்குது, இதுக்கு பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதையும் நீங்கள் கிளியராக இது பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னுச்சுன்னா வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன பேப்பர் எனக்கு அரியர் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் ஆஃப் பேஜஸ், சப்ஜெக்ட் கோட் என்ன ஆட் பண்ணுறீங்க அதெல்லாம் இதில் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பேப்பரை கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா அதை இது பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு இங்கே வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஆட் ஆகிருக்கு உங்கள் பேப்பர். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் பண்ண முடியும், அதனால் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஃபார் அரியர் பேப்பர் அப்படின்னு இருக்கும். அதை நான் திரும்ப ஒரு பக்கம் அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நேற்றுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ பார்க்கலன்னா திரும்ப பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேப்பர் ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதில் கிளிக் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் அரியர் இருக்குது. மிச்ச பேப்பர் ப்ரீவியஸ் செமஸ்டரில் அவங்களுக்கு பாஸ் பண்ணிவிட்ட பேப்பர்ஸ். பார்த்தீங்கன்னா அதில் மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் எனக்கு அது எழுத விருப்பம் இல்லை.
அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்ற 2 பேப்பரை வந்து நீங்கள் அரியர் பேப்பராக இருக்கும், அந்த பேப்பரை நீங்கள் எழுதி இது பண்ணி மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் ஒன்லி ஒரு தடவை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி தரப்பில் சொல்லியிருக்காங்க. சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு இவ்வளோ வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இமெயில் ஐடி, நான் என்னென்ன பேப்பர் இது ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுடன் கிடைக்கும். அதனால் கரெக்டாக இதை கிளியராக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.